இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாசமுடன் வரும் உணவு என்கிற தலைப்பிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபத்திலே நமக்காக ஜெபிக்கும்படியான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரே, அந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொண்டு பரமபிதாவினுடைய நேசத்தை புரிந்தவர்களாக, அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை புரிந்து கொண்டவர்களாக நாம் அவரோடு கூட நேசம் செலுத்துகிறதற்கு இந்த வசனம் அத்தனை உதவிகரமாக இருக்கும் என்பதற்காக இதனை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்கப் போகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். வளைந்த கொம்புகளில் இரையை கவ்வியபடி செல்கின்ற பறவைகள் அந்த கூட்டை அடைந்தவுடனே அங்கே ஒரு குதூகலமான ஒரு சலச்சலப்பு அந்த கூட்டுக்குள்ளே உண்டாகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக கீச்சென்று ஒலி எழுப்பக்கூடிய குஞ்சுகள் அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது அது வெறும் உணவாக மட்டுமல்ல, ஒரு தாயினுடைய பாசமான அந்த உணவை அவைகள் உட்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய மனிதர்கள் இடத்துல வேண்டாமென்று அடம்பிடித்து ஓடுகிற குழந்தைகளை பிடிச்சு மடியில் உட்கார வைத்து கதையை சொல்லி சீராட்டி உணவை ஊட்டும் பொழுது அது வெறும் உணவாக மாத்திரம் தாய் ஊட்டுவதில்லை, தன்னுடைய பாசத்தோடு கூட கலந்து அந்த உணவை ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய அந்த பிதாவும் தம்முடைய பிள்ளைகள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற போதுமானவர். அவரிடத்தில் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வெறும் வார்த்தையினால் சொர்க்க பூமியாக இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுப்பவர் என்று சங்கீதம் 147:9 பார்க்கிறோம். மிருகங்களுக்கு புல்லை முளைப்பிக்க பண்ணுபவர் என்று சொல்லி சங்கீதம் 104:14 பார்க்கிறோம். கடலின் திமிங்கலங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் என்று சங்கீதம் 104:27-28 நாம் பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு தேவையானது இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். வருட தேவைக்கல்ல, மாத தேவைக்கல்ல, அனுதின தேவைக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டுமென்று இங்கே இயேசு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய உறவை இழந்தபடியினால, மனுக்குலத்தினுடைய அந்த உறவை இழந்தபடியினால தன்னுடைய செல்ல குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ஜீவனையே இந்த உலகத்திற்காக கொடுத்து மீண்டுமாக இந்த உலகத்தை மீட்டு கொண்ட ஆண்டவர் உணவு வழங்குவதற்கும் அப்பால் ஒரு உறவாடுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் மிஞ்சி அவரோடு கூட உறவாடுகிற ஒரு உறவாடுதலை, ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த உறவை மனிதர்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்தபடி உணவு ஊட்டுவதைப் போல நமக்கும் அவர் உணவு ஊட்ட விரும்புகிறார். பாசமுள்ள அவர் நெஞ்சம் அதற்காக துடிக்கிறது என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இந்த பாசம் கலந்த இந்த அமுதம் உண்ணும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்க முடியும். இன்றைக்கு அவசரமாக, அலட்சியமாக, இன்றைக்கி சாபம், எரிச்சல், கசப்பு இவைகளோடு கூட நிறைந்த நிலையில் உணவு நம்ம உட்கொள்ளுகிறோமா இல்லைன்னு சொன்னால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான காரியங்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அத்தனை சந்தோஷமாக நாம் தந்தையினுடைய பாச கடலில் நனைந்தவர்களாக அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அப்படி அனுபவிக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் செய்தவர்களாக நாம் காணப்படுவோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே அருமையாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சன்னிதானத்தில்
நாம் நம்முடைய காரியங்களுக்காக, உணவுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளுக்காக நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பாசத்தில் நனையும் பொழுது, தகப்பன், ஒரு உலகப்பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குகிறாரோ அதே போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஐசுவரியவானாகிய அந்த பிதாவினிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாதபடி பிச்சைக்கார உலகத்திடம் கரமேந்துகிற இன்றைக்கு விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். யோபு தன்னுடைய வார்த்தைகளிலே 24வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு வழியாக காணப்படுகிறது. அதிகாலமே காட்டுக்கழுதைகளைப் போல இறை தேடி அலைகிறவர்களைப் போல இன்றைக்கு வேலைக்கு புறப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் சுறுசுறுப்பாக இருந்து இந்த உலகத்தில் வேலை செய்வது அவசியம்தான். ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று சொன்னபடியினால் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் யெகோவா ஈரையாக போதுமானவராக இருக்கிறபடினால அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். பாசமுடன் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம்.